பெரிய பெரிய மாட மாளிகைகள் பார்க்குறோம், பெரிய பெரிய அரண்மனைகளை பார்க்குறோம், பெரிய பெரிய வண்டிகள், வாகனங்கள், விலங்குகள், செடி மரம் கொடி புழு பூச்சிகள், பறவைகள், மீன் வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் தான் படைச்சிருக்கிறார். விலங்குகள் எல்லாமே பகவான் கிருஷ்ணர் தான் படைச்சிருக்கிறார். அதற்கு வந்து ஆத்மா தேவைப்படுது, ஜடசக்தி தேவைப்படுது. இரண்டுமே வச்சு பகவான் கிருஷ்ணர் இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகளை உருவாக்கி இருக்கிறார். நீர் வாழ்வன, புழு பூச்சிகள், செடி மரக்கொடிகள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் போன்ற 84 லட்சம் வகையான ஜீவராசிகளை பகவான் கிருஷ்ணர் உருவாக்கி இருக்கிறார். ஸோ நம்ம சின்ன சின்ன ஆத்மாக்களன, நம்ம வந்து அணு ஆத்மாக்களன நாம கூட ஏதோ படைக்கிறோம். ஒரு பெரிய பெரிய கம்பெனியை உருவாக்குறோம், பெரிய பெரிய தொழிற்சாலையை உருவாக்குறோம், பெரிய பெரிய அரச ஆட்சிகள் செய்கிறோம், பெரிய பெரிய அரசாட்சி செய்கிறோம். பெரிய பெரிய பேரரசுகள் இருக்காங்க, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கு, பெரிய பெரிய தொழில் சாதனங்கள் இருக்கு.